ரஷ்ய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு ஆஸ்திரியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவை பேணும் வகையில் ஆண்டுதோறும் இரு நாடுகளுக்கு இடையே உச்சி மாநாடு நடைபெறுகிறது. அந்த வகையில் 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கு சென்றார். மாஸ்கோவில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரு நாடுகளுக்கு இடையேயான உச்சி மாநாடு நடந்தது. இதில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்தனர். குறிப்பாக ராணுவம், வர்த்தகம், முதலீட்டு உறவு, எரிசக்தி, ஒத்துழைப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மறு ஆய்வு செய்தனர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அக்டோபர் மாதம் ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு புட்டின் அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய செயின்ட் ஆண்ட்ரூ விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை ரஷ்ய அதிபர் புட்டின் வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவில் 2 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி ஆஸ்திரியா புறப்பட்டு சென்றார். தனி விமானம் மூலம் ஆஸ்திரியா சென்றடைந்த அந்த நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் தேசிய கொடியுடன் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து இசைக்கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடலை இசைத்து பிரதமர் மோடியை வரவேற்றனர். இதனையடுத்து ஆஸ்திரிய அதிபர் அலெக்சாண்டர் வான் டெர் பெல்லன் மற்றும் பிரதமர் காரல் நெக்மர் ஆகியோரை பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.